அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணையின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். கீழமை நீதிமன்றம் அதை தற்பொழுது விசாரிக்க முடியாது என்று அதை நிறுத்தி வைத்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வடிவேல் ராவணன் அவர்களை பொதுச் செயலாளராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை அங்கீகரித்திருக்கிறது. இந்த தேதியில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்கள் இருக்கிறார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தலைவர் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கக்கூடிய வேளையில் நிறுவனர் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது. கட்சியினுடைய விதிகளின்படி தலைவர் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டு தலைவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது முதல் கட்சியினுடைய நிர்வாகத்தை செய்து வரக்கூடிய நாங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் தரப்பினுடைய வாதங்களை கேட்காமல் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவெடுத்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரணாக அமைந்துவிடும் என்று நீதிமன்றத்தில் எடுத்து சொன்ன பிறகு நீதிமன்றம் எங்கள் தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் NL ராஜா அவர்கள் வாதிட்டார். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கைகளை சுட்டிக்காட்டினார். கட்சியினுடைய துணை விதிகளை நீதியரசரிடம் காண்பித்த பிறகு கீழமை நீதிமன்றம் மேற்கொண்டு இந்த வழக்கில் விசாரணை செய்யக்கூடாது என்ற இடைக்கால தடையை விதித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை சிட்டி சிவில் கோர்ட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை உத்தரவு செய்தியை சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் முறைப்படி தெரிவிப்போம். எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றால், இந்த வழக்கில் பொதுச் செயலாளரை எதிர் மனுதாரராக அவர்கள் சேர்த்திருக்க வேண்டும். அதை சேர்க்கவில்லை. இதற்கான மனு தாக்கல் செய்தபோது கீழமை நீதிமன்றமும் அவர்களை எதிர் மனுதாரராக சேர்ப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். எனவே இதில் உயர்நீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இல்லை, நான் அது முன்பே பல தருணங்களில் ஊடக நண்பர்களிடம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவர் போட்டியின்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் ஆணையம் அதற்கான சான்றிதழை 2 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருக்கிறது. எனவே இப்பொழுது சிவில் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கை தொடர்ந்துவிட்டு எப்படியாவது சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும். பலமுறை நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். அந்த மருத்துவர் ஐயாவுடைய பிரமாண பத்திரம் என்பதே அது அவரிடம் ஒப்புதலை பெற்று அவருடைய சம்மதத்தோடு அது தயாரிக்கப்பட்டதா என்ற சந்தேகமே எங்களுக்கு தொடர்ந்து பல வழக்குகளில் அவர்கள் செய்த பிரமாண பத்திரத்திலிருந்து அபிடவிட்டிலிருந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதற்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பெயரில்
சென்னை உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் இதுபோன்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அதை பற்றி நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொடுத்த எதிர் மனு அந்த பிரமாண பத்திரத்திற்கு தான் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். எனவே அந்த வழக்கை, சிவில் நீதிமன்றத்தினுடைய வழக்கை நாங்கள் சட்டப்படி உரிய வகையில் அதை சந்திப்போம். தேர்தல் ஆணையம் முன்பே அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்றும், தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் அவர் தொடர்கிறார் என்பதையும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநிலங்கள் அவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.